போலீஸ்னாலே எனக்கு பயம். நான் தான் போலீஸாக நிறைய நடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பாண்டி இயக்குனர் என்கிட்ட கதை சொல்லும்போது, இல்லை எனக்கு நான் போலீஸில் அப்பா கேரக்டர்லாம் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன், ஹீரோக்கு அப்பா, ஹீரோயின் அப்பா, அதனால் இது விருப்பம் இல்லை அப்படின்னேன். ஆனால் நீங்கள் இந்த கதையை கேளுங்கண்ணே, கேட்டுட்டு இது உங்களுக்கு சரிப்பட்டோன்னு நினைக்கிறேண்ணே, நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே முழு கதையும் கேட்ட முன்னாடி எனக்கு அதில் ஒரு மாறுபட்ட ஒரு போலீஸ்காரராக நான் தென்பட்டேன். ஜேபி சார் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் இந்த புதுசாக வர்ற இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எண்ணம் எனக்கு எதுக்கு வந்ததுன்னா, நான் நாளை இயக்குனர், புதுசாக வந்த நாளை இயக்குனரை தான் நான் ஃபேமஸ் ஆனேன். அந்த நாளை இயக்குனரில் என்னை வச்சு ஃபஸ்ட்டு தர்மம்னு அஸ்வின் ஒருத்தர் எடுத்தார். அது நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது. அவர் மண்டேலான்னு படம் எடுத்து இயக்குனர் ஆகிட்டார். அடுத்து நிதிலன், அவர் என்னை வச்சு புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம்னு ஒரு குறும்படம், அது நாளை இயக்குனரில் சிறந்த படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு சிறந்த துணை நடிகர் அவார்டு கொடுத்தாங்க. அவரும் இயக்குனராகி குரங்கு பொம்மை இப்போ மகாராஜா வரைக்கும் வந்துட்டார். என்னுடைய மகன் இளன், அவர் என்னை வச்சு தான் குறும்படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார். அவர் படத்தில் தான் முதல் முறையாக நான் நடிகனாக இது பண்ணேன். நான் சில்க் ரவி சார்ட்ட இருக்கும்போதெல்லாம் நிறைய நடிகணும்னு ஆசை. ஜெயராஜன் சார் படத்துக்கெல்லாம் நான் சில்க் ஃபோட்டோகிராஃபர் போயிருக்கேன். அப்போல்லாம் பாக்கியராஜ் சார் வீட்டுக்கெல்லாம் ஸ்டில்ஸ் கொடுத்துட்டு வர சொல்லுவாங்க ரவி சார். நான் போய் காலையில் போய் அவர் வெயிட் பண்ணி அவரை பார்த்து ஸ்டில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். அப்போல்லாம் எனக்கு பெருமையாக இருக்கும், உங்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டோம், அவங்களெல்லாம் நேராக பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பெருமையாக இருக்கும். ஆனால் நடிகனாங்கிற எண்ணம் என் மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது. ஸ்டில்ஸ் ரவி சார்ட்டு அதுக்காக அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். கேமரா விட்டுட்டு ஒரு சீன் நடிக்க போனேன் அப்படின்னா கேமரா விட்டு போயிட்டேன்னு சொல்லி திட்டியிருக்காரு, அடி வாங்கியிருக்காரு. அப்புறம் அவரே எனக்கு மேக்கப் எடுத்து நீ நடிகன் ஆயிடுவ அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் ஸ்டில் எடுக்கும்போது கேமரா வச்சுட்டு இப்படி ஆங்கில விட்டு வெளியே நீ நடிகன் ஆயிடுவியா அப்படின்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நான் நடிகன் ஆகிட்டேன். என்னுடைய மகன் இயக்குனர் ஆகிட்டார். என்னுடைய இந்த கலையார்வம் எதாவது ஒரு சீனாக நடிக்கணும்னு நினச்சி வந்தேன். என்ன இன்றைக்கி ஒரு நடிகனாக நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு உங்களுக்கு நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ணி நானும் அங்கேருந்து இங்கே வந்தவன் தான், ஃபோட்டோகிராஃபராக இருந்து எத்தனையோ மேடைகளில் நான் அங்கேருந்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னுடைய எண்ணம், நான் என்றைக்கு அந்த மேடைக்கு போவேன், நான் அந்த மேடையில் இருக்கும்போது என்ன இந்த மாதிரி யார் படம் எடுப்பா அப்படின்னு நான் ரொம்ப விரும்பினது உண்டு. அதுக்கு இன்றைக்கி நிறைவேறியிருக்கு. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த ராபர் படத்தில் நான் ஒரு காவல் அதிகாரியாக நடிச்சிருக்கேன். படம் சிறப்பாக வந்திருக்குன்னு நாங்கள் சொல்கிறத கடலும் நீங்கள் பார்த்து சொல்கிறது தான் அது சிறப்பு. இந்த வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் சகோதரி கவிதா, அவங்க நிறைய மேடைகளில் நிகழ்ச்சி தொகுத்து வழங்கியிருக்காங்க. அப்போ நான் கீழே நின்று படம் எடுத்திருக்கேன். என்னுடைய ஆசை அங்கேருந்து நான் இங்கே வந்திருக்கேன். அதே மாதிரி எல்லாருமே முயற்சி பண்ணால் எங்கே அடையணுமோ அங்கே சேரலாம். இலக்கை நோக்கி பயணிப்பவர் பலர், சென்றடைபவர் சிலர் அப்படிங்கிற மாதிரி நான் பயணிச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அதனால் முயற்சி பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. என்றைக்கா ஒரு நாள் அந்த மேடை உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமாக படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் சரவணன், ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. இந்த விழாவினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய நிறைய படங்களுக்கு முக்கியத்துவமாக இருந்த பிஆர்ஓ, அதுலேயும் முக்கியமாக நமக்கு ரொம்ப கேட்சியாக சொல்லக்கூடிய ஆட்கள் யாருங்கன்னா கண்டிப்பாக நம்ம டைமண்ட் பாபு சார். சார் ப்ளீஸ் பி ஆன் ஸ்டேஜ் சார். இந்த குழு உங்களை ஒரு அன்பான வரவேற்பு கொடுங்க ஆசைப்படுறாங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். இதெல்லவா ட்விஸ்ட். அடுத்தபடியாக மூத்த பிஆர்ஓ திரு சிங்காரவேலு சார், வாங்க சார். அடுத்தபடியாக மூத்த பத்திரிகையாளர் திரு ராம்ஜி சார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். ராம்ஜி சார். வாங்க வாங்க சார், வாங்க. ஓகே, இப்பொழுது நம்ம இசை வெளியீட்டு விழாவோட முக்கியமான தருணம். அதை எங்களுடைய
கவிதாக்கா சொல்லணும் ஆசைப்படுறேன். சார் நெல்லை சுந்தரராஜன் சார், திரைநிதி செல்வம் சார், அப்படியே கொஞ்சம் வாங்க சார். சினிமா பத்திரிகையாளர் சங்க சார்பில் நான் கௌரவ தலைவர் கவிதா அவர்களுக்கு இப்போ பொன்னாடை போர்த்துக்கிறேன். சரி, அடுத்து நான் கூப்பிட்றவர் எனக்கு ரொம்ப பிடித்த மனிதர். இந்த படத்துக்கு யார் பிஆர்ஓ போடுதுன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. யார் பிஆர்ஓ போடனா எல்லாரும் கூட நான் நெருக்கமாக பழகியிருக்கேன். ஸோ யார் அப்படின்னு என்னால் பிரித்து பார்க்க முடியல. ஸோ எல்லாரும் சார்பிலையும் திரைநிதி செல்வம் ஐயா பிஆர்ஓ ஆக்கியிருக்கோம் இந்த படத்தில். அவர் கிட்டத்தட்ட எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலலாம் வேலை பார்த்தவங்க. அவ்வளோ பெரிய ஆள் நம்ம கூட படத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சின்ன பெருமை தான். ஸோ இந்த படத்துக்கு பிஆர்ஓவாக இருக்கிறதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். பாசமிகு அண்ணன் அவர்கள் கவிதா மேம்க்கு ஒரு அருமையான ஒரு தோழி, கரெக்டான தோழிக்கு ஆசீர்வாதங்களோட. ஆமாம் ஐயா கொடுத்த மாட்டேங்க, சத்தம் கடமை செய்யும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம படத்தினுடைய படத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணிக்கக்கூடிய நடிகை தீபா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூற பாசத்தோடு அழைக்கிறோம். வாங்க தீபா. குலசையிலே வீற்றிருந்து என் நித்தமும் வழிநடத்தி கொண்டிருக்கும் என் தாய் முத்தாரம்மையை வணங்கி, மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களையும் வணங்கி, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் நடித்தது. முன்னாடி எல்லாரும் கேமரா வச்சு எங்களை படம் எடுத்துகிட்டு இருக்கிறதுனால தான் நாங்கள் என்ன சொல்ல வரோம், அடுத்தடுத்து நீங்கள் சரியாக எழுதணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் எழுதுறதை வச்சு தான் அடுத்தடுத்த நிலைக்கு அக்கா வந்துக்கிட்டு இருக்கேன். அதில் நான் அவங்க எல்லாருக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அதை ரொம்ப பாசமாக சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் என்ன அப்படின்னா, ஒரு தாய் ஒரு குழந்தைய எப்படி தன்னுடைய தாய்ப்பாலை ஊட்டி வளர்க்குறாளோ, அதே தாய் தன்னுடைய மகன் தடம் மாறினா என்ன செய்வா அப்படின்றது நிறைய இதில் நம்ம பார்த்துருக்குறோம். அதை தான் இந்த திரைப்படத்தில் ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காங்க. இந்த கதாபாத்திரத்தை எனக்கு கொடுத்த இயக்குனர் தம்பிக்கு ரொம்ப நன்றி. அவர் எங்கள் ஊருக்காரர் தான். எப்போவுமே பொதுவாக நிறைய பேசணும்னு நினைப்பேன். இன்றைக்கி நிறைய சிறந்த பேச்சாளர்கள்லாம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏன்னா பாக்கியராஜ் சார் இருக்கிறாங்க, தியாகராஜ் சார் இருக்காங்க. இவங்க முன்னாடி இன்றைக்கி நான் பேசுகிறேன் அப்படின்னு சந்தோஷம். இன்னொன்று, அம்பிகா மேம் இருக்காங்கல்ல, எங்கள் வீட்டுக்காரர் அவங்கள பார்த்தோடனே கடவுள் சந்தோஷம் இருக்குது. சரி, ஏதோ எல்லாரும் முடிஞ்ச சின்ன உதவி. வாழ்க்கையில் அவங்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா இன்னைக்கு? மேடம் ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப மன திருப்தி எங்களுக்கு. ஏன்னா இப்படி ஒரு மேடையில் நின்று நடிகர்கள் முன்னாடியெல்லாம் உட்காந்து மைக்கில் பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே எனக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே ஓடலை. என் பையன் 12ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் நல்லா பரீட்சை எழுதணும். அதனால் அக்கா என் பிள்ளை நான் இல்லைனா படிக்காது, நீங்களாம் உட்காந்து சொல்லித்தர போறீங்கன்னு கேட்காதீங்க, கொண்டு போய் டியூஷனில் விடணும், நேரம் ஆயிடுச்சு. அதனால் நான் சீக்கிரமாக என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. மிக்க நன்றி மேடம். அடுத்தபடியாக படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் ஜோன் அவருடைய ஒரு சில வார்த்தைகள் கூட அன்பு நினைக்கிறோம். வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற அனைத்து ஜாமவான்களுக்கும் வணக்கம். கண்டு நேசிக்கிறவனை விட காணாமல் நேசிக்கிறவன் பாக்கி வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ண ஒவ்வொரு பாடல்களும் படங்களும் சுச்சுவேஷன்ஸ், அந்த ஆக்டிங் எல்லாமே சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு
மூமெண்ட்ஸ் and very blessed to be in this stage. Thank you for coming. And அதே மாதிரி இந்த ஒரு படத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற சக்தி அண்ணாக்கும் நன்றி. கவிதா மேம் வந்து எங்கள் உடன்பிறவா சகோதரி. அவங்களுடைய பண்ண ஒரு ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் எனக்கு மியூசிக் சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நான் பண்ண படத்துலேருந்தே அவங்க தான் பெரிய படம் சின்ன படம் இந்த மாதிரியான எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தவங்க. அண்டு அவங்களுக்கும் இயக்குனர் பாண்டி மற்றும் ஆனந்த் கிருஷ்ணா அவர் ரொம்ப லாங் ஃப்ரெண்ட் அவர். ஸோ அவருக்கு நன்றி. அண்டு என் பாட்டுக்காக உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் கொடுங்க. அண்டு இன்னைக்கு சிம்போனி ரிலீஸ் பண்ணுற ராஜா சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நான் வந்து லைவ் ஆர்கெஸ்ட்ராலேருந்து வாசிச்சிருக்கேன். நியர் அபவுட் ஒரு 2000 கச்சேரி மேலே வாசிச்சிருப்பேன் சின்ன வயசுலேருந்து. ரொம்ப யங் ஸ்டேஜ்லேருந்து பிளேட். அண்ட் ஐ லிவ் வித் ராஜா சார் சாங் தான். அவருடைய பாடல் தான் என் காதில் எல்லாமே ஒழிச்சிருக்கேன். ஒரு நியர் அபவுட் ஒரு 20 வருஷமாக ஸ்டேஜில் இருக்குது. அண்ட் இந்த நாளில் அவருடைய சிம்போனி ரிலீஸ் பண்ணுறது வெரி பிளெஸ்ட். அண்ட் தேங்க்யூ. ஆல் கிரேட் சக்ஸஸ் அண்ட் ஆல் கிரேட் சக்ஸஸ் ஃபார் அவர் டீம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ராபர்ட் படத்தினுடைய ஹீரோ கதாநாயகன் திரு சத்யா அவருடைய ஒரு சில வார்த்தைகள் பேச கூறுகிறோம். பிரஸ் மீடியா மற்றும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள். பாலமேந்திரா சாரோட ஸ்டூடெண்ட் நான். ப்ரெஸ்ஸுக்கு என்ன அவர் தான் இன்ட்ரோ பண்ணி வச்சார். அவரோட ஸ்டூடெண்ட் நான் சத்யா அப்படின்ட்டு. அவர் என் கூட இப்போ இல்லை. அவருக்கு பதிலாக தியாகராஜன் சார், பாக்யராஜ் சார், அம்பிகா மேடம், ரம்மா மேடம் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சார் ரூபத்தில் இவங்களையும் நான் பார்க்குறேன். ராபர்ட் படத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டாக வந்திருக்கிறாங்க. அப்புறம் மெட்ரோ டைரக்டர் ஆனந்தண்ணா. நான் பாலுமேந்திரா சார்ட்ட ஆக்டிங் கற்றுக்கிட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய சினிமா கம்பெனியில் ஏறி இறங்கியிருக்கிறேன். சரியானபடி வாய்ப்பு வரல. அப்புறம் கவிதாக்கா வந்து எனக்கு சின்ன வயசில் டியூஷன், ஸ்கூல், காலேஜ் எல்லாமே அக்கா தான் சேர்த்து விட்டாங்க. சினிமாலேயும் அவங்க தான் பாலமேந்திராட்ட சொல்லி அவரோட ஸ்டூடெண்ட்டாக என்னை வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. அதே கவிதாக்கா தான் வந்து ஆனந்தன்கிட்ட கூப்பிட்டு போய் என்னோடய தம்பி ஏதாவது படத்தில் யூஸ் பண்ண முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி கிடைச்ச நட்பு தான் ஆனந்தன் எனக்கு. இன்றைக்கி வந்து என்னோடய பிரதராக எனக்கு வந்து மெட்ரோவில் ஒரு நல்ல ஒரு நெகட்டிவ் ஷேடில் ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி அதுக்கு நெக்ஸ்ட் லெவலில் ராபர்ட் படம் கோடியில் ஒரு படம் பண்ண டைமில் ராபர்ட் படத்தில் ஒன்லைன் சொன்னார். எனக்காகவும் அவரோட கோ டைரக்டர் மிஸ்டர் பாண்டிக்காகவும் எழுதப்பட்ட கதை தான் ராபர்ட். மார்ச் 14 உலகமெங்கும் வருது. கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சக்தியை எனக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி இருந்தால் ராபர்ட் படத்தை இப்படி போய் நிறுத்தியிருக்கிறாரு. எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் இப்போ 4-5 ஊர் போய் பார்த்தேன். எங்கே போனாலும் பேனர்ஸ், கட் அவுட்ஸ், ப்ரொமோலாம் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. லவ் யூண்ணா. ரொம்ப அண்ணா வந்து சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காம நல்ல படத்துக்கு அவரோட ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சக்தி அண்ணா கிடைச்சது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். தேங்க்ஸ் சக்தி அண்ணா. கடைசியாக சினிமாவில் வந்து எனக்கு வீட்டில் பல எதிர்ப்புகளையும் தாண்டி வீட்டில் நிறைய பேர் சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு இப்போ வரையும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்னோடய அண்ணன் தான் வந்து எனக்கு இங்கே நிற்காத காரணம் அண்ணன். நான் இங்கே நிற்க வச்சுட்டு அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ என் பிரதருக்கு இந்த நேரத்தில் கார்த்திகை எனக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மார்ச் 14 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரெஸ் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஒரு வீட்டில் ஒருத்தரோட கனவை இன்னொருத்தரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும். அது அப்பா, அம்மா, கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் யாராவது ஒரு வகையில் நம்மளோட கனவு நிறைவேற்றுவாங்க. அந்த மாதிரி சத்யாவோட கனவை நிறைவேற்றிட்டு வர்றது இப்போ வரைக்கும் அவங்க அண்ணன் கார்த்தி. அவங்கள மேடைக்கு எல்லாருக்கும் முன்னாடி அறிமுகப்படுத்தணும். பாக்யராஜ் சார் வந்து தியாகராஜன் சாரும் அவருக்கு அந்த சால்வை போட்டால் நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ. எங்கேயாவது அந்த ஸ்டேஜ் பின்னாடி இருப்பான், கொஞ்சம் கூட்டிகிட்டு வாங்க.
நம்மளுடைய இசை வெளியீட்டினுடைய முக்கியமான தருணம் இது. ராபர் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் படத்தினுடைய பாடல்களை வந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு தியாகராஜன் சாரும் பாக்யராஜ் சாரும் ரிலீஸ் பண்ண நம்முடைய அம்பிகா மேம் ரொம்ப ரிசீவ் பண்ணிப்பாங்க. ப்ளீஸ் மேம் கொண்டு வாங்க நம்முடைய